என் கண்மலை மீட்பருமாய் கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் சிந்தனைகள் ஞானமும் சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. சத்துருவானவன் பலன் கொள்ளாதபடி செய்வீராக. சாத்தான் மேற்கொண்டு மகிழ விடாதையும். பூமியின் சகல ஜாதிகளும் கோத்தரத்தாரும் பாஷைக்காரரும் கர்த்தரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் ஜாதிகளுக்கு மனுஷருக்கு பயம் உண்டாக்குவீராக. எல்லாவது அந்தகார சக்தியின் கிரிகள் பொல்லாத ஆவிகள் நசரனாக இயேசுவின் அதிகாரம் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடந்த நாட்களிலே வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லப்பட்ட 7 சபைகளை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன சபைகளை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், முதலாவதாக எபேசு சபை, இரண்டாவது சிமிர்னா சபை, மூன்றாவது பெர்கமு சபை, நான்காவது தியாத்திரா சபை. 4 சபைகளை குறித்து நாம் பார்த்தோம். இப்போ 5ஆவதாக நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். இங்கு சர்தையின் சபையின் தூதனுக்கு அவர் எழுதுகிறார். ஒவ்வொரு தூதர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சர்தையின் சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், நீ என்னவா இருக்கிறாய்? யூ ஆர் a dead man. எப்படி இருக்கிறாய்? இப்படி திரும்பி உட்காந்து, இப்படி திரும்பி உட்காந்து. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் எப்படி இருக்கிறாய்? செத்தவனாய் இருக்கிறாய். யாருக்கு சொல்றாரு? தூதன்னா யாரு? சபையின் தூதன்னா யார்? சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லிட்டாங்க. தூதை கொடுக்கிறவர் தான் தூதன். தூதை கொண்டு வந்து என்ன? தேவனுடைய தூது கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கிறவன் தான் தூதன். அதை தான் மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மல்கியா 2:7 என்ன சொல்லுகிறது? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்ப ஆசாரியனை தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? தூதன் சொல்றார். அப்ப ஆசாரியனுடைய உதடுகள் என்ன காக்க வேண்டுமா? அறிவை காக்க வேண்டும். அவன் வாயில என்ன தேடுவார்கள்? வேதத்தை. கதைகளை தேட மாட்டார்கள், கட்டுக்கதைகளை தேட மாட்டார்கள், இல்லையா? அப்புறம் த ஓன் இமேஜினேஷன், அதை தேட மாட்டார்கள், இல்லையா? எதை தேடுவார்கள்? வேதத்தை தேடுவார்கள். இந்த தூதனுடைய வாயில. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? சர்தையின் சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், நீ உயிருள்ளவன் என்று பெயர், ஆனால் செத்தவனாயிருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்ப டாக்டர் போறோம், சொல்றார், சார் உயிர் இருக்கு சார், ஆனா செத்துட்டார். என்ன பண்ண சொல்றாரு பாருங்க? கோமா ஸ்டேஜ். அதுக்கு தான் தட் இஸ் கால்ட் பிரெயின் டெத். என்ன அது பேரு? பிரெயின் டெத். உயிர் இருக்கும், ஆனா என்ன? மூளை வேலை செய்யாது. இப்போ இந்த சபை பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு? மூளை வேலை செய்யல, ஆனா உயிர் இருக்கு. மூளை இல்லை, கரெக்டா சொல்றாங்க. மூளை இல்லாத ஒரு பாஸ்டர். அதனால தான் இதை என்ன சொல்லிட்டாங்க, நல்லா கவனிக்க. இந்த சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், நீ செத்தவனாய் இருக்கிறாய், உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று ஏன் அப்படி சொன்னார்? உயிர் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் முதலாவது படைக்கிறார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி விருட்சங்களையும் உண்டாக்கினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அதை புசிக்கும் நாளில் என்ன செய்வாய்? சாகவே சாவாய். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரைட். 5ஆம் அதிகாரம், அடுத்த 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆதாம் சேத்தை பெற்ற பின்பு 800 வருஷம். 5ஆம் வசனம் வாசிங்க. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ஆதாம் மரித்தான். ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளில் நீ
ஆனால் ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தா? ஆண்டவர் சொன்னா நீ புடிச்ச உடனே என்ன ஆயிடுவ? சாத்தான் என்ன சொன்னா? சர்ப்பம் என்ன சொல்லுது? என்ன வசனம் வாசிங்க. சர்ப்பம் என்ன சொல்லுது? நீங்கள் சாகவே சாவதில்லை. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னார் நீ சாகவே சாவாய். சர்ப்பம் என்ன சொன்னது? நீங்கள் சாகவே சாவதில்லை. புசிச்சாங்க, 2 பேரும் செத்தாங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார்? புசிக்கும் நாளில், the day when you conceive you will die. ஆனால் 2 பேரும் சாப்பிட்டாங்க. ஆனால் ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? அது என்னது? அப்போ ஆண்டவர் போய் சொல்லிட்டாரா? வாசிங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் 18:4. பாவம் செய்கிற ஆத்துமாவே வாசிங்க. 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்ப இந்த தூதன் எப்படி இருக்கிறாரு? பாவத்தில் இருக்கிறார். எங்க இருக்கு? எப்படி இருக்கிறாரு? பாவத்தில் இருப்பதனாலே ஆத்மா செத்து போச்சு. 2வது எப்படியெல்லாம் ஆத்து மரணம் உண்டாகுதுன்னு பார்ப்போமே இல்லையா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வீணான மனுஷனே, கிரியில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப அந்த சபை தூதனுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா கிரியை இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குது, ஆனா என்ன கிடையாது? நோ டீட்ஸ். சரியான கிரியை இல்லாததுனால அது செத்தது. அடுத்தது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப இந்த சபையுடைய தூதனுக்கு, ஆசாரியனுக்கு என்ன இல்ல? குமாரனே இல்ல. குமாரன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படியா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அங்க என்னன்னாக்கா வார்த்தையா இல்லை. அப்ப டெட் சர்ச்னு சொல்றாங்க இல்லையா? எது டெட் சர்ச்னாக்கா நோ டீட்ஸ் இல்லையா? போதகருக்கு மேல என்ன இல்லை? வேக்கண்டா இருக்குது. அவரு அது இஸ் a டெட் சர்ச். ஆச்சா? குமாரன் இல்லை, வசனம் கிடையாது, இன்னொன்று கிரியை இல்லை. இதுதான் டெட் சர்ச். புரியுதுங்களா? எங்கு வேதம் இருக்கிறதோ அது ஜீவனுள்ள சபை. இந்தியாவில் பார்த்தீங்களா? ஜீவனுள்ள சபை, ஜீவனுள்ள தேவ சபை, ஜீவ மார்க்கம் எல்லாம் பேர் வச்சுப்பாங்க. ஆனால் என்னன்னாக்கா ஜீவன், எதிரே ஜீவன் இருக்கு. ஆண்டவர் சொல்ற யோவான் 6:63 வாசிப்போம். John 6:63 என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் யோவான் 6:60. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. அப்ப வசனங்கள் இல்லாத சபைகள் தான் செத்த சபை. எங்கு வசனம் போதிக்கப்படாமல் இருக்கிறதோ. இப்ப இந்தியாவில் ஒரு பிரதர் வந்து சொன்னார், நாங்கள் அப்போ இந்தியாவில் ஹவுஸ் மீட்டிங் நடத்துவோம். 125 மெம்பர்ஸ்க்கு மேலே வருவாங்க வீட்டு கூட்டத்துக்கு. ஏன்னாக்கா தே வாண்ட் டு ஹியர் த மெசேஜ். அப்போ அங்கே வந்ததும் ஒரு விசுவாசி சொல்லார், பிலீவர், ஒரு சர்ச்சிலேருந்து வந்தார். அவர் சொல்லார், பாஸ்டர் இவ்வளோ வசனங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க, இது பெருமைக்காக சொல்ல, ஆனால் எங்கள் பாஸ்டர் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து 2 ஹவர் பேசுவார்னார். பரவாயில்லையே, ரொம்ப விசேஷமான. இல்லை பாஸ்டர், இந்தியாவில் ஆரம்பிப்பார் பாஸ்டர், இலங்கைக்கு வருவார், இலங்கையிலேருந்து அப்படியே மலேசியா, சிங்கப்பூர், மறுபடியும் சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியா வருவார், ஆஸ்திரேலியாவிலேருந்து யூரோப் போவார். என்னையா செய்தியிலே போயிடுவார் ஐயா. ஏன்னா இந்த ஊருக்கு போனேன், அங்கே இது நடந்தது, அங்கே இது போனேன், வடிவான கதைகளை சொல்லுவார் ஐயா. இதுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். ஆனால் என்ன எடுப்பார்? ஒரே ஒரு வசனம் தான் எடுப்பார். ஆனால் ஏதோ ஒரு வசனத்தை எடுப்பார். ஆனால் போகிறதெல்லாம் எப்படி ரூட்டெல்லாம் டைவெர்ட் பண்ணி இங்கே போய் அங்கே போய் லண்டன் போய் கடைசியாக மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுவார்யா. துபாயெல்லாம் சுற்றிட்டு வந்துடுவார்.
அப்போ அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. எனக்கு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், சபை மக்களும் எப்படி இருக்கிறாங்க? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், செவி தினவுள்ளவர்களாகி, பார்த்தீங்களா, காதுல செவி திணறுனா கொழுப்பு அடைச்சிருச்சு, காதுல கொழுப்பு வந்துருச்சு. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போகும் காலம் வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? they want to hear the stories. நல்ல வடிவான கதை சொன்னோன்னு உண்மையிலே எவ்ரிபடி will be attracted. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல அருமையான கதைகள் படிப்பாங்க, ஸ்டோரி புக்ஸ் வந்து ஒரு கதையை சொல்லிடுவாங்க. மக்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும், அருமையான பிரசங்கம். இது ஒரு செத்த சபை இல்லையா? அடுத்தது மனுஷனுடைய கிரியைகள். அதனால தான் பண்றார், உன் கிரியைகள் நிறைவானவர்களாய் காணப்படவில்லை. இன்னொரு பிரசங்கம் எப்படி இருக்குனாக்கா, மெட்டீரியல் பிளஸ்ஸிங், காட் பிளஸ் யூ, காட் ஹெல்ப். காட் வந்து என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். நீ வாட் எவர் கண்டிஷன் யூ பி, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நீ குடிகாரனா இருப்ப, நீ வேசிக்கல்லனா இருப்ப, நீ திருடனா இருப்ப, ஆனால் சர்ச்சுக்கு வருவ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வாட் கைண்ட் ஆஃப் டீச்சிங் இஸ் தட்? இல்லையா? இன்னொரு டீச்சிங் என்னன்னாக்கா, பிளஸ்ஸிங். இது கொடுத்தினா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ தசபாகம் தந்தா உன்னை ஆசீர்வதிப்பார். கொடுங்கள் 6:38. இதை தவிர அவங்களுக்கு தெரியாது. லூக்கா 6:38, மல்கியா 3:10. இதிலே தான் இருப்பான். கொடுங்கள், கொடுக்கப்படும். கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம், கொடுக்கலன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். இப்போ இது அதனால தான் இப்படி எப்படி செத்தவர்கள் என்றால், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:10 என்ன சொல்கிறது? பார்த்தீங்களா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சில அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை அவங்களே செல்ஃப் சூசைட் படிக்கிறாங்க. உருவ குத்தி கொள்கிறார்கள். என்ன அர்த்தம்? they want to commit suicide. அப்போ இவங்களும் யார்? செத்த சபை இல்லையா? அப்போ மணி மைண்டட், பணத்தின் மேல் நோக்கமாக இருக்கிறதும் விசுவாசத்தை விட்டு வலிக்க போகிறது, இட் இஸ் ஆல்சோ எ டெட் சர்ச். அப்போ இந்த சர்ச்சை சபையின் தூதனுக்கு எழுதுறாரு. அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த போதகனுக்கு சொல்றாரு, அப்பா தூங்காத, நீ என்ன செய், விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக. அப்படின்னா என்ன தெரியுமா? உன்னுடைய ஃப்ளாக் எல்லாம் என்னது? எல்லாம் செத்துக்கிட்டே இருக்குது. ஆல் யுவர் ஃப்ளாக்ஸ் ஆர் டையிங். ஏன்னாக்கா there is no spiritual food, ஆவிக்குரிய ஆகாரம் இல்லை. அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எசேக்கியேல் 34:2 சொல்லுகிறது, மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் go and preach against the prophesies against the preachers. யாருக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு? இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு go and preach against the shepherds. மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணி. ஏனென்றால் மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். அப்போ மந்தையை பற்றி கவலைப்படல. நீ ரிச் ஆர் புவர் ஆர், நீ பணம் கொடுத்துட்டுனா போதும். ஒருத்தர் சொல்கிறார், ஐயா நான் கடன் வாங்கி சர்ச்சுக்கு பணம் கொடுத்தேன். பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம். ஒரு பிரமாணத்தை நிறைவேற்றின, ஒரு பிரமாணத்தை விட்டுட்டேன். நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய். அந்த பிரமாணத்தை விட்டுட்ட. ஆனால் என்ன கொடுத்துட்ட? பாஸ்டர் ரிச் ஆயிட்டாரு, நீ கடனாளன் ஆயிட்ட. அதுதான். அதனால்தான் கிரியைகள் நிறைவுள்ளவர்களாய் காணப்படவில்லை. அப்போ நீங்க பாருங்க, எந்த தூதன் எப்படி இருக்கிறானோ மக்கள் அப்படிதான். வாட் இஸ் த லீடருடைய குவாலிட்டி எப்படி இருக்கோ, the followers also will be like that. If leader is money minded, followers also money minded. இல்லையா? அதுக்கு தான் நீ ஜீவனுள்ள which is the church. இந்த சர்ச்சை எப்படி இருக்கு வாசிப்போம் தொடர்ந்து. 3ஆம்
ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். சொல்லிட்டார் பாத்தீங்களா? நீ முழிச்சில்ல, திருடனை போல இல்லையா? அப்ப விழித்து கொண்டிரு. அதனால்தான் ஆண்டவராக இயேசு உலகத்தில் வந்தபோது என்னதை பற்றி விழிச்சிறதை பற்றி பிரசங்கம் பண்ணார். வாசிப்போம். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ, வீட்டெஜமான் எப்போ வருவார் தெரியாது, சாயங்காலத்திலோ, நடுராத்திரியிலோ, சேவல் கூவும் நேரத்திலோ, காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாய் கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். விழித்திருங்க. இப்ப விழித்திருங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம தூங்காம இயேசு வர போறாரு பார்த்துட்டு இருக்க போறோம் இல்லையா? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 5:2 சொல்லுகிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. அப்போ ஹார்ட் எப்பவுமே என்ன செய்யுது? இயேசு எப்போ வரப்போறார், ஆண்டவர் வரப்போறார், நான் போறேன். அதுதான் அப்படிப்பட்டதான ஒரு, அதனால தான் இருதயம் விழித்திருக்கிறதான ஒரு அனுபவம். இவர் சொல்றார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு தேவதூதனுக்கு சொல்றார், நீ அந்த சபை தூதனுக்கு எழுந்து அவனுக்கு எழுது என்னன்னு. அவன் ரொம்ப தூங்குறான். இன்னைக்கெல்லாம் பாஸ்டர் நல்லா கோழியை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு, பகலில் தூங்குறான், மதியானத்தில் தூங்குறான், ராத்திரியில் தூங்குறான். உங்களை சொல்லமா பாஸ்டர் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்ய? அதனால தான் பாஸ்டர் எழுதுறார், சபையின் தூதனுக்கு எழுது, நீ என்ன செய்கிறாய்? விழித்து கொண்டு சாகிறது. இப்போ ஆடு மாடுகளுக்கெல்லாம் என்ன ஆகுது? சாகுது. ஏன் சாகுதுன்றா வாசிங்களேன். யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவேல் 1:1059 பக்கம் 1059. எனக்கு யார் எடுத்தீங்கன்னாலும் வாசிங்க. யோவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னாடி முடியாத ஒரு இல்ல 8ல இருந்து வாசிங்களேன். தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டு எடுத்திருக்கிற பெண்ணை போல இல்ல. போஜன பலியும் பானபலியும் போஜன பலியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. என்னென்ன போயிடுச்சு? போஜன பலி இல்ல. போஜன பலின்னா என்ன? சாப்பாடு. எல்லா சர்ச்சிலும் தான் சாப்பாடு போடுறான், வீட்லேயும் சாப்பாடு தான் இருக்குது. ஆனால் போஜன பலினா, போஜனம்னா என்ன? ஆண்டவர் என்ன சொல்றார்? என் மாமிசம் மெய்யான போஜனம். ஒரு கூட்டம் ஜனம் ஆண்டவரை தேடினாங்க, ரபி நீ எப்போது வந்தீர்? ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் 5 அப்பமும் 2 மீனையும் எத்தனை பேர் கொடுத்தாரு? சாப்பிட்டாங்கல்ல. வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சீஷர்கள் அவரை கண்டபோது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று. எதனால தேடுகிறீர்கள்? அப்பம் புசித்து எல்லாம் ஃபுல்லா 10 ரொட்டி, ஆளுக்கு 10 மீன் சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே ஆண்டவர் தேடு. ஏன்னா மீதியானது 12 கூடைகள் எடுத்தாங்க, மீதி துணுக்கையில். அப்போ இவ்வளவு சாப்பிட்டுட்டு இயேசுவை எதுக்காக தேடினாங்க? சாப்பாடு கிடைக்கும்னு தேவை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அடுத்த வசனம் சொல்லுறேன், நீங்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள். அதை மனுஷகுமாரன் தருவார். அப்ப என்னன்னாக்கா, they want the spiritual food. தூதனுக்கு சொல்றாரு, மந்தையெல்லாம் சாகுதுப்பா. ஏன் சாகுது? there is no spiritual food. The flock is dying, the soul of the flock is dying because there is no spiritual food. Literal food நிறைய இருக்குது, வீட்லேயும் இருக்குது, சர்ச்சிலையும் இருக்குது, எங்கே போனாலும் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது, எங்கேனாலும் சாப்பிடலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் வேணுமே. யூ கெட் லிட்டரல் ஃபுட் எவ்ரிவேர். ஜஸ்ட் யூ பே $5 or $10, you get plenty of food. ஆனால் வாட் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்? அதை தான் சொல்கிறார். சாகரத்துக்கு ஏதுவாகலை ஸ்திரப்படுத்து. 3 சீக்கிரம் வாசிப்போம். 3ஆம் வெளிப்படுத்தல் 3:3 வாசிப்போம். உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் காணப்படும். உன்னுடைய டீட்ஸ் எல்லாம் என்ன இல்லை?
நாட் ஃபுல்ஃபில் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் காட். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை நீ செய்யலை, நீ உன் இஷ்டமாக செய்கிற இல்லையா? அப்போ ஒரு சபை சாகிறது என்றால், சபை மக்கள் சாகிறார்கள் என்றால் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இல்லை இல்லையா, ஸ்டோரிஸ் இருக்குது. ரெண்டாவது, சபையில் என்ன இருக்குது, மணி இன்வால்வ்டு. அதனால தான் ஆண்டவர் சவுக்கு எடுத்து காசுக்காரர்களை விரட்டினார். அப்போ மணி எங்கே, வேறவர் த மோட்டோ இஸ் மணி மைண்டட், அந்த சர்ச் இஸ் அ டெட் சர்ச். நோட் பண்ணி வச்சுங்க, ரைட், கிளியர்லி இல்லையா? இன்னொன்று, வேர் தேர் இஸ் நோ பைபிள் ரீடிங், எங்கே பைபிள் இல்லையோ, வேத வசனம் இல்லையோ, இட் இஸ் அ டெட் சர்ச். எங்கே ஜபம் இல்லையோ, இட் இஸ் அ டெட் சர்ச். எங்கே வேதம் வசனம் இல்லையோ, அது டெட் சர்ச். ஜபம் இல்லை, துதி இல்லை, துதியின் உடை, அதனால தான் துதிக்கிறதுனா பிரைசிங் இல்லையோ, இட் இஸ் அ டெட் சர்ச். அப்போ இவைகளெல்லாம் தான் சபைகளுக்கு தேவைன்னு சொல்கிறார் இல்லையா? பாடல் ஆராதனை இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சம் சர்ச்சஸ் தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு வர்ஷிப். அப்போ ஜனங்கள்லாம் போய் டான்ஸ் ஆடிட்டு வந்துடுவாங்க. ஓ வெரி குட், தே ஆர் ப்ளீஸ்ட். ஏன்னாக்கா தே ஆர் ப்ளீஸ்ட், காட் இஸ் நாட் ப்ளீஸ்ட். ஏன்னாக்கா செல்ஃப் கண்டென்ட். ஓ இன்னைக்கு நல்லா ஒரு 2 பாட்டு நல்லா வர்ஷிப் பண்ணிட்டோம், இந்த பாட ஆவியோடு கருத்தோடு பாடிவிட்டோம், நீ தான் சந்தோஷப்படுற. ஆண்டவர் ஏன்னா தேவதூதர்கள் உன்னோட அழகாக பாடுவான் மேலே இல்லையா? ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஏன்னா 24 மணி நேரம் அவர் துதியில் வாசம் பண்ணுகிற தேவன் இல்லையா? நம்ம சும்மா 2 பாட்டு பாடுறோம், நம்ம அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி பாடுறோம். ஸோ வாட் இஸ் த யூஸ்? நம்ம அதான் கோ அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ், which is what is true. Know the truth and the truth will let you free, set you free. அப்போ உன் கிரியைகள் நிறைவுளவிலாய் காணப்படலை. நம்ம ஏதோ செய்கிறோம், கொஞ்சம் போகிறோம், ஏதோ போகிறோம், ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணுறோம், எங்கேயாவது பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பணம், அதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நல்லா டீல் பண்ணிடுறோம். இல்லை, இட் நாட் ஃபுல்ஃபில்லிங் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் காட். அவர் விரும்புறது வேற, நீ செய்கிறது வேற இல்லையா? அடுத்தது அவர் சொல்லப்பட்டிருக்கு, இந்த சபைக்கு முக்கியமான ரகசியமே என்ன தெரியுங்களா? 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். பாத்தீங்களா, இதுதான் இந்த சபைக்கு கொடுக்கறதான கிரேட் மிஸ்ட்ரி. சபைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த சபை சர்தை சபைக்கு, ஏனென்ற இந்த சர்தை சபையும் எங்க இருக்குன்னா, இதுவும் துருக்கி நாட்டில் இருக்கு. ஆனால் இந்த சபையில் உள்ள ஜனங்களும் பொல்லாதவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த சபைக்கு வார்னிங் கொடுக்குறார். என்ன என்றால், நீ ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இதுதான் இது சொல்லப்பட்ட ரகசியம். ஏன்னா ஒவ்வொரு சபைக்கும் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு சபைக்கும் ஜெயம் கொள்ளுகிறவனோ ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு இதை தரேன் அதை தரேன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? அப்போ இந்த சபைக்கு என்ன சொல்றார், நீ ஜெயம் கொண்டால் உனக்கு நான் என்ன கொடுவேன், வெண் வஸ்திரம் தரேன். வெண் வஸ்திரம்னா என்ன? அதுதான் இப்போ த சீக்ரெட் இல்லையா? யாருக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது? வேதத்திலே நாம் வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ரெவல்யூஷன் 7:9. சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோடைகளை பிடித்து முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பாத்தீங்களா? இப்போ பாக்குறாங்க, அன்கவுண்டபிள், இன்யூமரபிள், எண்ண முடியாத ஒரு கூட்டமான ஜனம் எங்க நிக்குது? எங்க நிக்குது? பிஃபோர் த த்ரோன், ஒயிட் த்ரோன், சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி, யார் இவங்க? 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம். என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவங்க எல்லாம் எப்படி இருந்து வந்தாங்க? They didn't do the cake walk. கிறிஸ்டியன் லைஃப்ல வந்து கேக் வாக் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர். They cannot come before the throne இல்லையா? சுலபமாக வருவோம், அப்படியே பாலிஷ்டாக வந்துட்டு அப்படியே இதுவாக பண்ணிட்டு மெழுக்காக வந்துட்டு போனால், உபத்திரத்திலிருந்து வந்தவங்க தான் அங்கே நிற்கிறான் இல்லையா? They came from trials, tribulations, problems, they faced so many hardships. இவங்க தான் முன்னாடி வராங்க இல்லையா?
நம்ம அப்படியே கேக் வாக் பண்ணி சர்ச்சுக்கு வர்றதுக்கே லேட்டாக வரோம், சர்ச்சுக்கு வரதே யோசிக்கிறோம், ஏன் போகிறோம், எதுக்காக போகிறோம் இல்லையா, லெதார்ஜிக். இவங்களாம் தே cannot கம் இல்லையா. ஏன்னா இட் இஸ், நான் சொல்லலப்பா, இட் இஸ் த ஸ்கிரிப்சர் சேஸ் லைக் தட். ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா. இவர்கள் எப்படி வந்தார்கள்? மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தார்கள். இவர்களுக்கு தான் என்ன கொடுக்கப்பட்டது? வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அதனால தான் they conquered, they are the victorious person. இவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்களுக்கு. இந்த ஜெயம் கொண்டவர்களை இன்னொரு யார் சொல்றது என்றால், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரெவல்யூஷன் 19:7 சீக்கிரம் வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆக இங்கு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது இல்லையா, the wedding of lamb, because we are all waiting for the wedding of the lamb. இது வந்து the wedding of the lamb எடுத்தாலே it is a very secret, it is a myth. அது எப்போ ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம், இயேசுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவருக்கு கல்யாணத்துக்கு தான் நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அதனால தான் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. மடவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கனிகளுக்கு ஒப்பாயிருக்கும் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர். அதிலே பார்த்தீங்களா, foolish Christians and wise Christians. Are we foolish Christians or wise Christians? அதை தான் சொல்கிறார் இல்லையா. புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர். இப்போ இங்கே சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டியார் மணவாட்டியை உனக்கு காண்பிக்கேன் வா. அந்த மணவாட்டிக்கு என்ன கொடுத்துருக்கிறேன்? சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அது வந்து இட் இஸ் கால்ட் தி ரைச்சியஸ்னஸ். அது என்னது? நீதிகள். See, அதான் righteousness. அப்ப righteous people only can wear the garment, white garment. அந்த கவர்மெண்ட்டுக்கு பேரே ரைச்சியஸ்னஸ் தான் இருக்கு. அதனால வேதத்திலே நாம் வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் வஸ்திரம் போட்டிருக்கிறார். அந்த வஸ்திரம் நம் கண்ணுக்கு தெரியாது, தேவதூதர்கள் அதை பார்ப்பார்கள். ஆண்டவர் மேலே இருந்து பார்க்கிறார். என்ன வஸ்திரங்கள் என்றால் வாசிப்போம். ஏசாயின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே முதலாவது ஒரு வஸ்திரம் வாசிங்க. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை. அப்ப ரட்சிக்கப்படும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரம். நீதி என்றால் பேப்டிசம், to fulfill all the righteousness of God. ஜீசஸ் யாருக்கு சொல்றாரு? யோவான் ஸ்நானனுக்கு சொல்றார், ஞானஸ்தானம் இப்போ எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது. மத்தேயு 3:13 வாசிக்கும் போது எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்போ பேப்டிசம் இஸ் த ரைச்சியஸ்னஸ், டு ஃபுல்ஃபில் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது. வாசிப்போம் 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் என்பது நீதி. அதாவது ரட்சிக்கப்படும் போது ரட்சிப்பின் வஸ்திரம். when you are baptized உங்களுக்கு என்ன பண்ணுது? the robe of salvation இல்ல righteousness. ஃபர்ஸ்ட் முதலாவது போடுவது ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லையா, the garment of salvation. ரெண்டாவது நீதியின் சால்வை, the robe of righteousness. நீதியின் சால்வை எப்போ? ஆஃப்டர் பேப்டிசம். இது ரெண்டும் தந்துடுறார் இல்லையா. அப்போ அதுக்கு அடுத்தது ஐசாயா 61:3. ஏசாயா 61:3. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். என்னது கொடுத்தாரு? the garment of praise. அப்போ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? நல்லா ப்ரைஸ் பண்ணி பாடுறாங்க. யார்? துதியின் உடை. அப்போ துதி உடை இல்லை, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை, நீதியின் சால்வை இல்லை, இவைகளாக இல்லாவிட்டால் உனக்கு வெண் வஸ்திரம் இல்லை. அதனால தான் நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஜீசஸ் என்னென்ன செஞ்சாரோ இட்ஸ் ஆல் சிம்பாலிக் அண்ட் இட்ஸ் தி ஷேடோ ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். இப்போ எல்லாம் குருத்தோலை எடுத்துகிட்டு பாடினாங்கல்ல, அங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, எல்லாரும் குருத்தோலைகளை பிடிச்சு கொண்டாங்க. இப்போ இங்கே ஓலை இங்கிருந்து மேலே தூக்கி போயிருப்பான், அங்கே குருத்தோலை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா.
என்னென்றால் இங்கே பாருங்க, இங்கேயும் பூமியில் என்ன நடந்தது, அது பரலோகத்தின் நிழலாட்டம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, த காஸ்பல் ஆஃப் மார்க் 11:7 வாசிங்க. மார்க் 11:7. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறார். இங்க குமாரனுக்கு மகிமை கொடுத்துட்டாங்க பூமியில, இல்லையா? அங்க பரலோகத்துல ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், அங்கேயும் ஜனங்க என்ன செய்யறாங்க? குருத்தோலை பிடிச்சி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறாங்க. நல்லா புரியுதா? இப்போ இந்த கழுதை, கட்டப்பட்ட கழுதை அவிழ்த்து கொண்டு வந்த உடனே அதன் மேல் என்னத்தை போட்டாங்க? ஜனங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இட் வாஸ் நேக்கட். இயேசுகிட்ட வந்த உடனே வஸ்திரம் போடப்பட்டது இல்லையா? கெட்ட குமாரன் திரும்பி வரான். லூக்கா 15:22 வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. பாத்தீங்களா? வந்தவன் பண்ணி மேய்ச்சிட்டு வந்தான். வந்ததையும் அவனுக்கு கோட்டு சூட்லாம் போட்டார். குளிப்பாட்டினாரா என்னன்னு தெரியல, இல்லையா? ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் குளிப்பாட்டி தான் வஸ்திரம் போடுறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உன்னை ஜலத்தினால் உன்னை முழுகச் செய்து உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணிவிட்டு உன்னுடைய எல்லா அழுக்கையும் ரத்தம் எல்லாத்தையும் கழுவி விட்டு, ஏன்னா ரத்த கரை இருக்குது, பாவம் செய்திருக்கிறோம், இவைகள் எல்லாவற்றையும் கழுவி விட்டு உனக்கு எண்ணெய் பூசி, உனக்கு என்ன பண்ண, ஐ அனாயிண்ட் யூ, உன்னை என்ன செய்யறேன்? எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி, சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து, கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து, உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து, உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு, உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதல், இப்படி எல்லாம் டெக்கரேட் பண்ற. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? மணவாட்டியை என்ன பண்ணுறாரு? வாட் டு டெக்கரேட். இப்போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு நியமிச்சிடுறாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. சும்மா என்கேஜ்மெண்ட்டுக்கு அடுத்த நாள்லேருந்து மாப்பிள்ளை ப்ரெசண்ட்டாக கொடுப்பார். பொண்ணுக்கு என்ன கொடுப்பாரு? கேட்கலனா கூட ப்ரெசண்ட் வரும். காதுக்கு ஜிமிக்கு வரும், மூக்குத்தி வரும், இல்லையா? கழுத்துக்கு என்ன சரப்பணி வரும், இடுப்புக்கு ஒட்டியானம், குண்டா இருந்தால் கூட ஒட்டியானம் வாங்குவார், பரவாயில்ல, இல்லையா? ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணு எப்படி இருக்கணும்? யார் பார்த்தாலும் அப்படியே இவருடைய பொண்ணா, ரொம்ப அழகாக இருக்கிற, இல்லையா? மேக்கப் போடுவார். இதுக்கு போனால் கூட அனுப்பிச்சி விட்ருவார், எங்கே பியூட்டி பார்லருக்கு போ, டெய்லி நான் காசு தரேன்னு. அதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான், இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொண்டேன். அவர் அன்பு மாறாதவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதனால்தான் மணவாட்டிக்கு ஒரு ஆபரணம், மணவாட்டியை ஆண்டவர் சிங்காரிக்கிறார், இல்லையா? அதுதான் இந்த வெண்வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், it is to the church. Church is the bride and Jesus is the bridegroom. அதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ you want to decorate. ஏன் ஆண்டவர் இந்த தூதனுக்கு எழுதுகிறார் என்றால், சர்தையின் சபை தூதனுக்கு எழுதுகிறார், உன் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கொள், இல்லாவிட்டால் திருடனை போல வருவேன். கர்த்தருடைய நாள் எப்படி வருகிறதா? திருடனை போல். அதனால தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கப்போம் 2 பேதுருவில் நான் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய நாள் எப்படி வருதா? திருடனை போல் வருதா. அப்போ திருட 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? திருடன் சொல்லிட்டே வர மாட்டான். சொல்லிட்டு வந்தா நம்மளாம் முடிச்சிருப்போம்ல, இல்லையா? அன்எக்ஸ்பெக்டட், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாள் எப்படி வரும்? திருடனை போல வருவேன்னாரு. இப்போ இந்த சபைக்கும் சொல்றாரு, சபை தூதனுக்கும், நீ மனம் திரும்பிடு, நீ செஞ்ச பாவத்தெல்லாம் விட்டுரு, இல்லையா? இவ்வளோ நாள் காசுன்னு அலைஞ்சிருந்த விட்டுரு, செய்தி எடுக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்த அதையும் விட்டுரு, இல்லையா? மூளையை கொஞ்சம் டெவலப் பண்ணு,
ஜனங்க சாவுற ஆட்டெல்லாம் என்ன பண்ணு, காப்பாற்று, கிவ் தம் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் எல்லாம் பண்ணிவிட்டு நீ செத்தவனாக இருக்கிறாய், உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் பிரசங்கி 9:4, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் எப்படி இருக்குதுன்னா, வாசிங்க 9:4. செத்த இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. அப்போ சிங்கத்தை காட்டிலும் நாய் உயிரோடு இருந்தால் அந்த நாயே நல்லதுன்ற. அப்போ யோசித்து பாருங்க, இந்த சபை இஸ் a dead church இல்லையா? நோ பைபிள் ரீடிங், நோ ப்ரேயர், நோ வர்ஷிப் இல்லையா? நோ பேப்டிசம், நோ ரிப்பன்டன்ஸ் இல்லையா? இதை தான் சொல்கிறாரு, திஸ் இஸ் a dead church. there is no word of God. தேவனுடைய வார்த்தைகள் இல்லை. இவைகளெல்லாம் கொண்டு அதனால்தான் ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம். வாசித்து முடிக்கலாம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். ஜீவ புஸ்தகத்திலிருந்து. அப்ப எப்ப when your name is written in the book of life, சொல்லுங்களேன், எப்போ உங்க பேர் எழுதப்படுது? சொல்லுங்க. when you are baptized, ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது தான் உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையா? ஏனென்றா ஆண்டவரை தான் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசி. அப்போ அந்த புக் ஆஃப் லைஃப், அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் பெயரை நான் கிறுக்கி போடாமல். மோசே கேட்குறார், ஆண்டவரே இந்த ஜனங்களை வச்சு போராட்டமாக இருக்குது, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடணும். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, ஒன்ஸ் ரிட்டன், எழுதினதே மாற்ற மாட்டார் இல்லையா? அப்போ ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டீட்ஸ் எதுவுமே கூட போகாது. இஃப் யூ ஹேவ் millions of dollars but that will not come to you. என்ன வருது வாசிப்பு, கடைசியாக வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 14:13 வாசித்து நாம் முடிக்கலாம். ரெவல்யூஷன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். எது கூட போகுது இல்லையா? சொந்த தாய், தகப்பன், அப்பா, அம்மா, தங்கச்சி, மனைவி, புருஷன் யாரும் வரமாட்டாங்க. எது வருது? ஏன் கிரியை வருது? அவனவன் கிரிக்கு தக்கதாக பலன் அளிப்பேன் இல்லையா? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தை படைத்தார்கள். பாத்தீங்களா? based upon your deeds you are being judged. இல்லையா? நீ என்ன கிரியை செய்து, அதனால தான் உன் கிரியைகள் நிறைவுள்ளவர்களாய் காணப்படவில்லை. அப்போ நம்ம we have to realize what are the deeds. நீ என்ன சின்ன காரியம் சபையில் குழப்பம் உண்டாக்குனாலும் எழுதுறார், ஒருத்தருக்கு பிரச்சனை உண்டாகினா எழுதுறார். ஆர் வி டூயிங் தட்? நம்ம ரியலைஸ் பண்ணணும். சபையில் குழப்பம் உண்டாகிறோமா, மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறோமா, மற்றவங்க மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறோமா இல்லையா? இதெல்லாம் தான் எவ்ரிதிங் இஸ் நோட்டட். சும்மா நம்ம நினைக்கிறோம். அதுக்கு தான் எவ்ரிடே காலையில் எழுந்திரிச்சோன்னா, ஆண்டவரே மன்னியும் யாருக்கு விரோதமாக பேசிட்டோமோ, யாருக்கு விரோதம். டெய்லி யூ ஹேவ் டு ஆஸ்க் pardon from the Lord. தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட அதுக்காக செய்துட்டு கேட்கறது கிடையாது இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? குணமாக்குறவங்க இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, அதான் சொல்கிறார். அதாவது கையும் மையுமாய் வேசித்தனத்தில் கண்டுபிடிச்ச கொண்டாந்த விபச்சாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? மகளே என்ன கூப்பிடுற, இனி பாவம் செய்யாதே, அதிக கேடு உண்டாகும்படி இனி பாவம் செய்ய. அப்போ அதான் அந்த பிள்ளைகளை உணர்வு ரியலைஸ் பண்ணிவிட்டு we should not do it again. We should. அதுதான் ரியலைசேஷன், த ரிப்பன்டன்ஸ் அண்ட் கன்ஃபெஷன். நாட் டூயிங் அகெயின் அண்ட் அகெயின். இன்னைக்கு ஒரு கொலை பண்ணிவிட்டு ஏசுக்கிட்ட போய் ஒரு இதில் பார்த்தோம், ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வந்து